நல்லதா 4 விஷயம். பழி உணர்வை சுமந்து கொண்டு திரியாதீர்கள். அது பாடாய்படுத்தும், நிம்மதியை கெடுக்கும். பேசாமல் அதற்கு அவர்களை நீங்கள் மன்னித்து விடலாம். அது கோழைத்தனம் போல தெரிந்தாலும் பழி உணர்வோடு நிம்மதி இல்லாமல் அலைவதை விட கோழையாக சந்தோஷமாக இருப்பது உத்தமம். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் சபதம் உங்கள் வைராக்கியமா அல்லது உங்கள் ஈகோவா என்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். வைராக்கியம் வாழ வைக்கும், ஈகோ காலி பண்ணும். நீங்கள் பரிபூரணமான மனிதர் என்று நம்பிக்கொண்டிருக்கும் வரை அடுத்தவர்கள் செய்யும் சின்ன பிழைகள் கூட பெரும் குற்றமாக தெரியும். நானும் சாமானியன்தான் என்று ஈகோ இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் செய்த பிழைகளை மற்றவர்கள் பொறுத்து கொண்டார்கள் என்பதே புரியும். பல நேரங்களில் சந்தர்ப்பங்கள் தான் நம்முடைய எதிரிகள். பாவம், மனிதர்கள் அதற்குள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள்.